ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூடங்க. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு. பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை ஃபுல்லா போயிடுச்சு. இப்போ 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்க போறோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்து மேலே ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாங்க. கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்ல வச்சிருக்க கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் குழைய வெந்துருச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.